ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, நல்லா இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா உதிரியாக வர வரைக்கும் பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சியாச்சு. இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு பிணைஞ்சிட்டோமான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா பிணைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பிசைஞ்ச மாவை இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வர மாதிரி மாவை தள்ளி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ புட்டு வெந்துருச்சு. இப்படி 2 விரல் எடுத்து தேய்ச்சி பாருங்கள், வெந்துருச்சு. புட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கை தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பச்சரிசி மாவு புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.